இந்த கதை வந்து இது ரொம்ப முக்கியன்றதுனால மறுபடியும் நான் சொல்கிறேம்மா. அவங்க ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் வந்து மேலே ஒரு பேர் காமிக்கிறாங்கம்மா. ஃபஸ்ட்டு அஞ்ஞானம் காமிச்சாங்க, அடுத்தது ஆவரணம் காமிச்சாங்க, அடுத்து விட்சேபம் காமிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு அவன் எண்ணி பார்க்கும் பொழுது என்னடா அது 9 பேர் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு அந்த இடத்துல அஞ்ஞானம் போட்டுட்டாங்கம்மா. நல்லா கவனிச்சிட்டே வாங்க. அடுத்து பார்த்தா ஐயோ ஒரு ஆளை காணோன்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ பார்த்தா ஆவரணம்னு சொல்லி காமிச்சாங்க. அடுத்தது முடிவே பண்ணி ஒரு ஆளு காணோன்னு அவனுக்கு துக்கம் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். அப்போ விட்சேபம் காமிச்சிருக்காங்கம்மா. அப்படியே கொஞ்சம் பார்த்துனே வாங்க. எப்பா ஏன் நீ இப்போ நீ அழுவுற? நாங்கள் 10 பேர் அந்த கரையிலேருந்து இந்த கரை வரைக்கும் படகுல வந்துருந்தோம். இங்கே வந்து பார்த்தா 9 பேர் தான் இருக்கோம். நாங்கள் 10 பேர் அந்த கரையிலேருந்து இந்த கரை வரைக்கும் படகுல வந்திருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தா 9 பேர் தான் இருக்கோம். ஒரு ஆளை காணோம். ஏன் இப்போ நான் என்றேன் இரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் தான் கரெக்டாக இருக்கீங்களே. ஆமாம் அப்படியா? நான் எண்ணி பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 பேர் தானே இருக்கோம். ஒன்றை மறந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆமாம் 10 பேர் கைடாக இருக்கோம். இது தெரியாம நான் இவ்வளோ நேரம் இருக்குன்னு. இதை தெரியாம இவ்வளோ நேரம் அழுதுட்டேனே. சரி வாங்க எல்லாம் ஜாலியாக இப்போ சேர்ந்து போகலாம். அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா துக்கம் போதல் ஆனந்தம் அப்படின்னு இதை 7 ஸ்டெப்பு காமிச்சிருப்பாங்கம்மா. ஃபஸ்ட்டு அஞ்ஞானம், ஆவரணம், விட்சேபம், பரோட்ச ஞானம், அப்ரோக்ஷ ஞானம், துக்கம் போதல் ஆனந்தம். இந்த 7 அவஸ்தைகளை வந்து அழகாக அது படிப்படியாக விளக்குறாங்கம்மா. ஃபஸ்ட்டு இது மறுபடியும் ஒரு தடவை நடிச்சு காட்ட தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நடித்து காமிச்சிட்டு இந்த கதையில் என்ன நடந்ததுன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நம்ம அது எப்படி இந்த ஜீவனான நம்ம எப்படி அதை மறந்து நிற்கிறோன்றதையும் சொல்லுவாங்கம்மா. இருந்தாலும் ஒரு தடவை மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறம்மா. அவன் 9 பேர் அதை எண்ணிட்டு ஒரு ஆளை காணோன்னு நினைக்கிறான் இல்லைங்கம்மா, அது அஞ்ஞானம். அதில் வந்து ஒரு ஆளை காணோன்னு முடிவு பண்ணி அவள் வந்து முடிவு பண்ணி ஒரு ஆளை காணோன்னு கன்ஃபார்ம் பண்ணுறான்ல, அந்த இடத்துல ஆவரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காணோன்னு சொல்லிட்டு என்னவோ ஆயிடுச்சுன்னு முடிவு பண்ணி அதை அழுகுறான், துக்கம் படுறான், அது வந்து விட்சேபம். அப்போ அந்த வழிபோக்கன் வந்து நீங்கள் 10 பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அது கேள்வி ஞானம், பரோட்ச ஞானம் சொல்லுவாங்கம்மா. அடுத்து அவன் என்ன செய்யறான், அப்படித்தானா உண்மையிலே 10 பேர் இருக்கிறோம்மான்னு எண்ணி பார்த்து தண்ணியும் சேர்த்து எண்ணி அவன் வந்து அந்த உணர்றான் பாருங்கம்மா, அனுபவமா, அது அப்ரோக்ஷ ஞானம். அந்த அப்ரோக்ஷ ஞானம் வந்த உடனே அவனுக்கு ஃபஸ்ட்டு துக்கம் பட்டுன்னு என்ன ஆயிடுது, துக்கம் போயிடுது. அடுத்து உடனே ஆனந்தம், தடையற்ற ஆனந்தத்தை அவன் பெறுறான். இது அப்படியே நம்ம ஜீவனான நம்ம கிட்ட ஒப்பிட்டு இப்போ ஒரு பிள்ளைங்க சொல்லுவாங்கம்மா, நம்ம அதை கவனிச்சு பார்க்கலாம்.